அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருக்குறளை அதிகாரம் 9 விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. நம்ம அறத்துப்பாலை பார்த்துட்ருக்கோம். இந்த அறத்துப்பாலை 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அதில் பாயிரம் ஒரு 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவறியல் 13 அதிகாரம், ஊழியல் 1 அதிகாரம், மொத்தம் அறத்துப்பாலுக்கு 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த இல்லறவியலுக்கு 20 அதிகாரம். இதில் முதல் 4 அதிகாரம் இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணையில், மக்கட்பேறு, அன்புடைமை. அதே போல் பாயிரம் 4 அதிகாரம். 1 கடல் வாழ்த்து, 2 வான் சிறப்பு, 3 நீத்தார் பெருமை, 4 அரண் வலியுறுத்தல். அதில் ஒரு 4, இதில் ஒரு 4, 8 வீடியோ இந்த 8 அதிகாரத்தையும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதுங்க, ஸ்பிரிச்சுவல்ங்கிற வீடியோவை போய் பார்த்துக்கலாம். வாங்க, இன்றைக்கி விருந்தோம்பல்ங்கிற அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். விருந்தோம்பல், விருந்தினரை உபசரித்தல். இந்த அதிகாரத்தில் விருந்தினரை நல்லா உபசரிக்கணும். அவங்க கோவப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விருந்தினரை உபசரிக்கும் முறையை பற்றி சொல்கிறார். அதை 10 விதமாக நம்மளுக்கு சொல்கிறார். நோக்கம் அதான், விருந்தினரை நல்லா உபசரிங்க, அவங்கள கைவிட்டுறாதீங்க, அவங்க மேலே கோவப்படாதீங்க அப்படிங்கிறார். அப்படி அந்த அவர் என்ன சொல்ல வரனா, இல்லறம் என்பதே விருந்தினை உபசரிக்குங்கிறார். குடும்பம் நடத்துறதே விருந்தினை உபசரிக்கிறது தான் அப்படிங்கிறாரு. நீ விருந்தினை உபசரிக்கிறதுனால வறுமை வராது அப்படிங்கிறாரு. விருந்தினரை உபசரிக்கிற நிலத்தில் பயிரிட்டால் நல்ல விளையுங்கிறாரு. விருந்தினை உபசரி வீட்டில் செல்வ மகள், திருமகள், செல்வம், நிறைய தங்கங்கிறார். இப்படி பல ரூபத்தில் விருந்தினர் உபசரித்தா இவ்வளவு நன்மை இருக்கு, அதனால விருந்தினர் உபசரிங்க அப்படின்னு 10 குறள் மூலமாக சொல்றார் நம்மளுக்கு. வாங்க 10 குறள் என்னான்னு ஒன்றுனா பார்க்கலாம். முதல் குறள், அதாவது திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 9 விருந்தோம்பல், விருந்தினரை உபசரித்தல். அதில் 81வது குறள். முதல் 8 அதிகாரம் முடிஞ்சு போச்சு. அதாவது 80 திருக்குறள் முடிஞ்சு போச்சு. இது 81வது குறள். என்னது? இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. நிறைய செல்வங்களை சேர்த்து இல்லறத்தை நடத்துவது விருந்தினரை நன்கு உபசரித்து அவர்களுக்கு உதவுவதற்கு என்று உணர வேண்டும். நிறைய செல்வம் சேர்த்து இல்லறம் குடும்பம் எதுக்கு நடத்துகிறோம்னா நல்ல விருந்தினரை உபசரிக்கணும் அப்படின்னு உணரணும், அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு 81வது குறளில் விருந்தினரை உபசரிக்கணும்னு திருவள்ளுவர் அறிவுறுத்துகிறார். 82 விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டல் பாற்று அன்று. மரணத்தை வெல்லக்கூடிய அமிர்தமே கிடைத்தாலும் அதை வந்திருக்கும் விருந்தினரை விட்டுவிட்டு தான் மட்டுமே உண்பது நல்ல பண்பு அல்ல. ஒரு விருந்தினர் வந்துட்டாங்க வீட்டுக்கு, அப்போ ஒரு அமிர்தம், நல்ல உணவு கிடைக்குது, நல்ல சாப்பாடு கிடைக்குது, அவங்களை விட்டு நம்ம மட்டும் தனியாக சாப்பிடக்கூடாது. அது அமிர்தமே கிடைச்சாலும் அவங்களுக்கு கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு 82வது குறள் மூலிமா சொல்கிறார். 83 வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. விருந்தினர்களை நன்கு உபசரிப்பவனின் வாழ்க்கையில் பொருட்செலவு இருந்தாலும் அவன் குடும்பம் வறுமையால் கெட்டு போகாது. வந்த விருந்தினர் உபசரிக்கணும், ஆனால் நிறைய செலவாகுது, பொருட்செலவு வருது. அப்படி இருந்தாலும் குடும்பம் வறுமையால் கெட்டு போகாது அப்படின்னு 83வது குறள் மூலிமா விருந்தினை உபசரிக்க வேணும்னு சொல்கிறார். 84 அகன் அமர்ந்து செய்யால் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். இன்முகத்தோடு விருந்தினரை உபசரித்து வாழ்பவனது வீட்டில் என்றும் திருமகள் செல்வம் மனமகிழ்வோடு தங்குவாள். யார் விருந்தினரை உபசரிக்கிறாங்களோ அவங்க வீட்டில் தான் திருமகள் சீதேவி செல்வம் தங்கும் அப்படின்னு 84வது குறள் மூலிமா சொல்கிறார். 85 வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம். வந்த விருந்தினரை முதலில் சாப்பிட வைத்து அதற்கு பிறகு மீதி இருக்கும் உணவை உண்டு வாழ்வன் நிலம் நன்கு விளையும். அவன் நிலத்திற்கு விதை கூட போட வேண்டுமோ
அவங்க நிலம் நல்ல விளையும், விருந்தினரை உபசரிக்கின்ற நிலம் வந்து நல்ல விளையா, அந்த நிலத்துக்கு விதை கூட போட தேவையில்லை, விதை எல்லாமே விளையும் அப்படின்னு 85வது குறள் மூலிமா சொல்கிறாரு. 86 செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு. வந்திருக்கும் விருந்தினரை நன்கு உபசரித்து விட்டு இனி வரப்போகும் விருந்தினருக்காக காத்திருப்பவனுக்கு வானுலக தேவர்கள் நல்விருந்தளிக்க காத்திருப்பர். வந்த விருந்தினர் உபசரிக்கணும், இனி வரப்போக விருந்தினருக்காக காத்திருக்கணும். இந்த மாதிரி இருப்பவங்களை வானுலக தேவர்கள் நல்ல விருந்து கொடுப்பாங்க அப்படின்னு 86வது குறள் மூலிமா சொல்கிறாரு. 87 இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை வேள்வி பயன். விருந்தோம்பல் என்ற வேள்வியின் பயன் இந்த அளவு என்று கணக்கிட முடியாது, அது விருந்தினரின் தகுதியை பொறுத்து தக்க பலனை கொடுக்கும். விருந்தோம்பல் அது ஒரு வேள்விங்கிறார். விருந்தோம்பங்கிறது வேள்வி, அதனுடைய பலன் இந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது, அது வந்த விருந்தினரை பொறுத்து தகுதி பொறுத்து கூட அமையும் அப்படின்னு 87வது குறள் மூலிமா சொல்கிறார். 88 பரிந்து ஓம்பி பற்று அற்றே என்ப விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதா. விருந்தோம்பலை சரிவர செய்யாதோர் தன்னிடம் இருந்த செல்வத்தை இழந்த பிறகு எத்துணியும் இல்லாது உறவுகளை இழந்து விட்டோமே என்று பிற்காலத்தில் வருந்துவார்கள். விருந்தினர் சரியாக கவனிக்கலை, தான்கிட்ட இருந்த எல்லா செல்வம் பானங்களும் எல்லாம் தீந்து போச்சு, இப்போ வந்து சொந்தாரங்களை யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்க தான் ஒன்றும் விருந்தை கொடுக்கவே இல்லையே, வரமாட்டாங்க. இப்போ வருத்தப்படுவாங்க, எல்லா செலவும் போச்சு, நம்ம வந்து விருந்தெல்லாம் செய்யாமல் எல்லா உறவுகளும் இழந்து விட்டோமே அப்படின்னு ரொம்ப பிற்காலத்தில் வருந்துவாங்க, கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க அப்படின்னு 88வது குறள் மூலிமா அந்த விருந்தோம்பலை பற்றி சொல்கிறார். 89 உடமையுள் இன்மை விருந்து ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. செல்வம் இருந்தும் வறுமை நிலை என்பது விருந்தினரை உபசரிக்காமல் இருக்கும் மனநிலையே. இப்பண்பு அறிவற்ற மூடர்களிடம் மட்டுமே இருக்கும். செல்வம் இருந்தும் வறுமை நிலை என்பது உபசரிக்காமல் இருக்கும் மனநிலை. அந்த விருந்தினரை உபசரிக்காமல் பணம் இருக்கே, ஆனால் உபசரிக்க மனசு இல்லை, அதுதான் வந்து வறுமைங்கிறார். இது யார்கிட்ட இருக்குன்னா முட்டாள்கிட்ட தான் இந்த பண்பு இருக்கும் அப்படின்னு 89வது குறள் மூலிமா சொல்கிறாரு. 90 மோப்பக்குடையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குடையும் விருந்து. முகர்ந்து பார்த்தாலே அனிச்சம்பு வாடிவிடும், அதுபோல் விருந்து கொடுப்பவர் அன்பு காட்டாது முகம் சுளித்தாலே விருந்தினரின் மனம் வாடிவிடும். அனிச்சம்புங்கிற பூ வந்து மோந்து பார்த்தாலே வாடிவிடுமா, அது மாதிரி வந்த விருந்தினர்கிட்ட நம்ம வந்து சிரித்து பேசாமல் முகத்தை சுழித்தாலே வர்றவங்களுக்கு மனசு ரொம்ப வாடிடும். அதில் வந்த விருந்தினர்கிட்ட முகத்தை சுழிக்காமல் அன்போடு நடந்து அவர்களை கவனிக்க வேண்டும். ஆதலால் விருந்தோம்பல் பண்பு என்பது நம்ம தமிழுடைய பண்பாடு அப்படின்னு திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். நாமும் விருந்தினர்களை கவனிப்போம், நமது வீட்டிலும் செல்வம் தங்கட்டும், நமது நிலமும் நன்றாக விளையட்டும். நாமும் இந்த திருவள்ளுவர் வழிகாட்டுதல்படி நம்மளுடைய தமிழர்களின் மரபுப்படி நிறைய விருந்தினர்களை வரவேற்போம், நிறைய விருந்தினர்களுக்கு உணவு கொடுப்போம். இறைவனிடமும் தேவ உலோகத்திலும் நம்மளுடைய அந்த பணியை பார்த்து, நம்மளுடைய விருந்தோம்பலை பார்த்து நம்மளுக்கு தேவர்கள் நல்விருந்து அளிப்பார்கள் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.